ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவே போட முடியல, வேலையே இப்போ தான் முடிஞ்சிச்சு. மணி 7 இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அந்த புது வீடு ஹவுஸ் டூர் நான் போகிறேன்னு சொன்னால நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 5:30 மணி அந்த வாக்கில் எழுந்திரிச்சு போடுறேன். கொஞ்சம் எக்கோ அடிக்குதா, ஏன்னா வீட்டில் எந்த பொருளுமே இல்லை அப்படிங்கிறதுனால. சூப்பரான வீடுங்க இப்போ வந்திருக்கிற வீடு. முன்னாடி 2.5 கிலோமீட்டர்லேருந்து வேலைக்கு வரணும். இப்போ நம்ம இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து வேலைக்கு போய்க்கலாம். ரொம்ப பக்கத்தில் பார்த்தாச்சு. இன்னும் பார்க்க போனோம்னா இன்னொரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து வேலைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்குவோம். இப்போதைக்கு இது சூப்பரான வீடு. தண்ணி வசதி, மற்ற வசதி எல்லாமே இருக்குது. நாளைக்கு ஹோம் டூர் போடுறேன். அப்படி இல்லை நாளைக்கு போட முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கினா லீவு கிடைக்கும், அன்றைக்கி போட்டுக்கலாம். இன்றைக்கி வெளில போயிட்டு லோடு போயிட்டு வரையில் ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்டியல் எப்படி இருக்குன்னு. நான் பிரிக்கவே இல்லை, இனிமேல் தான் பிரிக்கணும். நான் காசும் போடல, இனிமேல் தான் போடணும். உண்டியல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கான்னு. பிரிச்சாச்சு உண்டியலை. எப்போவும் எனக்கு உண்டியல் வாங்குறதுனா பிடிக்கும், ஆனால் காசு தான் சேர்க்க தெரியாது. கொஞ்சம் காசு எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ போடுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 5, 10, 15, 17, 19, 20, 21, 22, 23, 24 ரூபா போடுவோம். எவ்வளோ குயிக்காக உண்டியல் இதாகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு வாஷ் பேஷன், ஓகேங்களா? ஆனால் வாஷ் பேஷனை ஃபுல்லாக அடைச்சிட்டு ஒரு செல்ஃப் மாதிரி வச்சுட்டாங்க. நாளைக்கு ஹோம் டூர் காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஸ்மைலி பொம்மை நல்லா இருந்துச்சு. இந்த உண்டியலோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா. உண்டியல் 70 ரூபா. மணி பேங்க். எல்லோரும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. செல்வாவுக்கு இந்த உண்டியலில் நிறைய காசு சீக்கிரமே சேரணும்னு. ஐயா பெரிய 5 ரூபா தொட்டு போக மாட்டேங்குது. இந்த 5 ரூபா தொட்டு உள்ளே போக மாட்டேங்குது. இப்போ பணமாக எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன் உண்டியல். இந்த 5 ரூபா தொட்டு போகல. ஆகா, பார்த்தீங்களா? 24 ரூபா இருந்துச்சு. அதில் இந்த 2 5 ரூபா தொட்டு போகலை. 1 ரூபா 2 ரூபா சொல்கிற காசு நைஸாக இருக்குது. பணம் உள்ளே போடலாம், ஆனால் வெளியில் எடுக்க முடியாது. ஓகே, 24 ரூபா இருந்ததில் 14 ரூபாயை உண்டியலில் போட்டாச்சு. 10 ரூபா இருக்கட்டும். நமக்கு காலையில் டீ குடிக்க வேலைக்கு போக காசு சுத்தமாக இல்லை. டீ குடிக்கிறதுக்கு வச்சுப்போம். டீ குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு அதோட கிளம்ப வேண்டியது. வீடியோலாம் வரல அப்படின்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலை எப்போதும் 6 மணிக்கே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 7 மணி ஆகும், ஒரு நாளைக்கு 8 மணி ஆகும். அதே மாதிரி டெய்லியும் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம அங்கே போய் வேலை கேட்கணும். வேலை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா வேலை பார்க்கணும். அதாவது வண்டி ஓட்டணும். லோடு இருக்குதுன்னு சொன்னால் லோடு இல்லை அப்படின்னாங்கன்னா லீவ் விட்டுருவாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை குளத்தூர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் திங்கக்கிழமை வேலை இருந்துச்சு, செவ்வாய்க்கிழமை வேலை இருந்துச்சு, இன்றைக்கி புதன்கிழமையும் வேலை இருந்துச்சு. 3 நாளுமே வேலை இருந்துச்சு. நாளைக்கு கண்டிப்பாக வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே சாத்தியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 நாளைக்கு 5 நாள் தான் வேலை. சனி ஞாயிறு லீவு. சனி ஞாயிறு ஏதாவது அதிர்ஷ்டவசத்தில் ஏதாவது வேலை இருந்தால் தான். சனி ஞாயிறு கம்பல்சரி லீவு. இந்த 5 நாள் வேலை இருந்தால் போதும். திங்கள் டு வெள்ளி 5000 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம்னா 5000 ரூபா கிடச்சிரும். செலவெல்லாம் ஒரு 100 ரூபா செலவு பண்ணோம். சாப்பாடு காலையில் 30 ரூபா இட்லி, மதியானத்துக்கு ஒரு 30 ரூபாய்க்கு இட்லி கட்டிகிட்டு வந்துட்டோம்னா 60 ரூபா. நைட்டு சாப்பாடு 3 புரோட்டா 30 ரூபா, 90 ரூபா. காலையில் டீ குடிக்கல ஒரு 100 ரூபா செலவு போக 900 ரூபா மிச்சப்படும். ஓகேங்களா? 3 நாள் வேலை இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ரொம்ப இருக்குறேண்ணா. மணி பேங்க் வாங்கியாச்சு. இந்த உண்டியல் ஃபுல்லாகவும் தியாவும் தரணேசையும் வர சொல்லி அவங்கள ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஓகே, பாய், லவ் யூ.